சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, மந்தையில் இருந்த ஒரு ஆடு தனியாக பிரிந்து செல்ல துடித்துக் கொண்டிருக்கின்றது. என்ன சாயப்பா சொல்கின்றாய்? எனக்கு ஒன்றுமே புரியவில்லையே. மந்தை ஆடு என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றாய் என்று சொல்லி நான் சொல்கின்ற வார்த்தைகளை உன்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. இது உனக்கான நேரம் என்பதனை புரிந்து கொண்டு நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை என்னவென்று தெரிந்து கொள்ள நீ தயாராகிவிடு. சாயப்பா சொல்லக்கூடிய வார்த்தைகள் அத்தனையும் இந்த வாழ்க்கையில் உனக்கு எவ்வளவு முக்கியமானவை என்பது எதிர்பாரக்கூடிய நாட்களில் அப்பா சொல்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையில் தொடர்ந்து உனக்கு நடக்கும் பொழுது நீ புரிந்து கொள்வாய். உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரங்கள் இனி உனக்காக எதையும் சொல்லும் என்பதனை நீ தெரிந்து புரிந்து கொண்டால் அது போதும். நடப்பது எல்லாம் உனக்கு நல்லதாகவே நடக்கும். இந்த சாயப்பா முன்னின்று உனக்கு சொல்லித்தரும் எல்லா பாடங்களும் உன்னை எப்பொழுதும் சரியாகவே நல்வழிப்படுத்தும் என்பதனை மறக்காதே. என் குழந்தையே, உன்னை விட்டு பிரிந்து செல்ல நினைக்கிறது என்று சொல்ல வேண்டும் என்று எனக்கென்ன ஆசையா? இப்படி ஒரு விஷயத்தை சொல்லி உன்னை காயப்படுத்த வேண்டும் என்று நான் நினைப்பேனா? இல்லை, ஒருபொழுதும் அப்பா அப்படி நினைப்பதில்லை. ஒருபொழுதும் சாயப்பா அப்படி யோசிப்பதில்லை. அதையெல்லாம் தாண்டி சாயப்பா நினைப்பது எல்லாம் என்ன நடந்தாலும் அதை உனக்கு தெரியப்படுத்தி இந்த சூழ்நிலையிலிருந்து உன்னை மீட்டெடுக்க வேண்டும் என்பதுதான். உனக்குள் இருக்கின்ற இந்த பிரச்சனைகளை உனக்கு என்னவென்று தெரியப்படுத்த வேண்டும் என்பதுதான் இந்த சாயப்பாவின் ஆசையும் கூட. உன்னை சூழ்ந்து நிற்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் உணர்த்தி உனக்கு ஒவ்வொன்றையும் சரியாக புரிய வைக்க வேண்டும் என்பதுதான் நீ புரிந்து கொள்ள வேண்டும். சாயப்பா முன்னிற்கும் இந்த காலங்கள் உனக்கு என்னானாலும் மிகப்பெரிய ஆச்சரியங்களை கொடுப்பது போல இப்பொழுது உன் மந்தையிலிருந்து பிரிந்து செல்ல துடிக்கும் அந்த குழந்தை, அதற்கு என்ன காரணம் என்பதையெல்லாம் நான் உனக்கு தெளிவாக சொல்லிவிட வந்திருக்கின்றேன். என் அன்பு குழந்தையே, சில நேரங்களில் சில விஷயங்கள் நம்முடைய மனதை அதிகமாக காயப்படுத்துகிறது என்றால், நிச்சயமாக அதிலிருந்து ஏதோ ஒன்றை நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் உனக்கு இருக்கிறதல்லவா? இதிலிருந்து ஏதோ ஒரு புரிதல் உனக்கு கிடைக்க வேண்டிய நிலைமையும் இருக்கிறதல்லவா? இதையெல்லாம் நீ கொஞ்சம் கொஞ்சமாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ ஒன்றை இந்த அப்பாவின் மூலமாக உனக்கு சொல்ல துடித்துக் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தை எக்காரணத்தை கொண்டும் என் குழந்தையை நீ விட்டுவிடக் கூடாது. யாரால் நடக்கிறது, எதனால் நடக்கிறது என்பதனை எல்லாம் ஒருபுறம் வைத்துவிட்டு நடந்து கொண்டிருக்கின்ற விஷயங்களை எல்லாம் நாம் என்ன செய்யப் போகிறோம் என்பதனை தெரிந்து கொள்ள முயற்சி செய். உனக்கு நடக்கும் இந்த விஷயங்களில் எல்லாம் சாயப்பா உனக்கு என்ன கொடுத்து கொண்டிருக்கின்றான் என்பதனை புரிந்து கொண்டு நீ நம்பிக்கையோடு இந்த வாழ்க்கையை வாழ கற்றுக்கொள். எதிர்பாராத பல விஷயங்கள் உனக்கு நடந்தே தீரும். எதிர்பாராத பல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை கொடுத்தே தீரும் என்பதனை நீ மறக்காதே. தெய்வம் இருப்பது உனக்கு எத்தனை பெரிய மகிழ்ச்சி என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம். நம் குழந்தைகளுடைய நடவடிக்கைகளை நாம் அறியாமல் தெய்வம் மட்டும் அறிந்து விட்டதா என்று நினைக்கலாம். நன்றாக உன்னுடைய மனசாட்சியை தொட்டு நீ கேள்விகள் கேட்டு உன் குழந்தைகளை பற்றிய என்னென்ன உண்மைகள் எல்லாம் உனக்கு தெரியும் என்று இவர்களை பற்றி என்னென்ன விஷயங்களை எல்லாம் நீ புரிந்து வைத்திருக்கிறாய் என்று உன்னுடைய மனசாட்சியை தொட்டு சில கேள்விகளை நீ கேட்டு இந்த கேள்விகளுக்கு எல்லாம் நிச்சயமாக உனக்கு பதில் கிடைக்கிறது என்றால், இந்த கேள்விகளுக்கெல்லாம் நிச்சயமாக உன்னிடத்தில் பதில் இருக்கிறது என்றால், அதன் பிறகு உன்னை சுற்றி நான் உனக்கு சொல்லித்தரும் எல்லாவற்றையும் நீ என்னவென்று புரிந்து கொள்வாய். என் அன்பு குழந்தையே, உடன் வரும் காலங்கள் உனக்கு என்னானாலும் நீ ஆசைப்படுவதை உனக்கு எடுத்துச் சொல்லும். சாயப்பா சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். உன்னை சுற்றி நடக்கக்கூடிய சில விஷயங்களை நான் உனக்கு சொல்ல வேண்டும். இந்த வாழ்க்கையை நீ யோசிக்கின்ற பல துன்பங்களையும் இன்னல்களையும் நான் உனக்கு நிச்சயமாக தீர்த்து கொடுக்க வேண்டும். உடனிருக்கும் நேரம் நீ எதை எதை சிந்திக்கிறாயோ, எந்த விஷயங்களை எல்லாம் கஷ்டமாக என் குழந்தை நீ பார்க்கிறாயோ, அதிலிருந்து எல்லாம் உனக்கான தேவைகளை நான் எப்பொழுதும் நிறைவேற்றி கொடுக்கத்தான் வேண்டும் என்பதனை மறக்காதே. சாயப்பாவின் அருளாசிகளோடு உனக்கு என்னானாலும் நான் விரும்புவது உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை நீ மறக்காதே. சாயப்பாவுடன் இருக்கும் நேரம் உனக்கு எல்லா வெற்றிகளும் சரியாகவே கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் வருகின்ற பொழுது நீ எந்த இடத்திலும் எதையும் நினைத்து வருந்திக் கொண்டிருக்காதே. சாயப்பா இருக்கும் நேரத்தில் உனக்கு எப்பொழுதும் துன்பங்கள் இருக்காது என்பதனை நீ மறந்து விடாதே. நான் சொல்வதையெல்லாம் புரிந்து கொள். நான் வருவதையெல்லாம் என் குழந்தை என்னவென்று தெரிந்து கொள். நான் எப்பொழுதுமே உன்னை நிலைப்படுத்தி இந்த வாழ்க்கையில் உன்னை சந்தோஷப்படுத்தி பார்க்க நினைக்கின்றேன்.
உன் குழந்தையினுடைய நடவடிக்கையினாலும், உன் குழந்தையினுடைய செயல்களினாலும் நீ எதையுமே இந்த வாழ்க்கையில் இழக்கக்கூடாது என்பதுதான் சாயப்பாவின் எண்ணம். அவர்களை உன்னால் வழிப்படுத்த முடியாது. அவர்களால் உன்னை நிச்சயமாக என்னவென்று நெறிப்படுத்த முடியும். உனக்காக நான் சொல்லும் இந்த விஷயங்களை எல்லாம் நிச்சயமாக உன்னால் என்னவென்று தெரிந்து கொள்ள முடியும் என்பதனை நீ மறந்து விடாதே. சாயப்பா மனிதனை நம்பினால் உனக்கு எல்லாம் மிக சரியாகவே நடந்தே தீரும் என்பதனை நீ மறக்காதே. இந்த அப்பாவின் முன் நின்று ஒவ்வொன்றையும் தெளிவுபடுத்தி கொடுக்கும் பொழுது அப்பொழுதாவது உன்னுடைய சூழல்களை புரிந்து அதற்கு தகுந்தாற்போல நீ உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் மீட்டெடுத்து விட வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. அவர் என்ன சொல்வது, நாம் என்ன கேட்பது? நம் குழந்தைகள் எல்லாம் சரியாகத்தான் இருக்கிறார்கள் என்ற எண்ணத்தோடு நீ இருந்து கொண்டிருப்பாய். ஆனால் சாயப்பாவின் வார்த்தைகளின் மீது நீ உனக்கு நம்பிக்கை இல்லை என்றால் அதற்கு மேல் அது உன்னுடைய விருப்பம். அதற்கு மேல் நீ எதை செய்வதாக இருந்தாலும் அது உன்னுடைய இஷ்டம் என்பதனை நீ மறக்காதே. உனக்காக உன்னை தேடி வந்து ஒவ்வொரு விஷயங்களையும் செய்ய இந்த சாயப்பா துணிந்திருக்கும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ள நீயும் இணைந்திருக்க வேண்டும் அல்லவா? இதை என்னவென்று புரிந்து கொள்ள என் குழந்தை நீயும் சரியாக ஒவ்வொன்றையும் உணர்ந்திருக்க வேண்டும் அல்லவா? எல்லாவற்றிற்கும் ஒரு பலன்கள் நமக்கு கிடைக்க வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. தேவையில்லாத விஷயங்களுக்கெல்லாம் மனதை போட்டு வருத்தி கொண்டு தேவையான விஷயங்களை உன்னை தேடி வரும்பொழுது அதையெல்லாம் நீ கண்டு கொள்ளாமல் விட்டுவிடுவது நியாயமா? உன்னை தேடி வந்து நடப்பதை எல்லாம் நீ வேண்டாம் என்று சொல்வதுதான் முறையாகுமா? வாழ்க்கையில் அதிகமாக உடைந்து போகும் பொழுதெல்லாம் சாயப்பா சொல்கின்ற சில விஷயங்களை மனதிற்குள் நினைவில் வைத்துக்கொள். அது என்ன தெரியுமா? எவ்வளவு பெரிய கஷ்டங்களை கடந்து வந்த என் குழந்தை, இதையும் கடந்து வருவாய். நீ உண்மையாக இருந்திருக்கிறாய். அதனால் மற்றவர்களின் வார்த்தைகளுக்காக வருத்தப்படாத. கிடைக்காத விஷயத்தை எண்ணி கவலைப்படாதே. நேரம் வரும்பொழுது எல்லாமும் மீண்டும் கிடைக்கும். எப்பொழுதும் தவறுகளை செய்துவிட்டோமே என்று நினைத்து கலங்காதே. நிச்சயமாக இதிலிருந்து உன்னால் எல்லா விஷயங்களையும் தெளிவாக பெற்றுக்கொள்ள முடியும் என்பதனை நீ நம்பு. நீ நினைத்தால் எந்த ஒரு விஷயத்திலும் உனக்கான உண்மைகளை உறுதியாக பெற்றிட முடியும் என்பதனை நீ நம்பு. அதை மட்டும் என் குழந்தை நீ சரியாக என்னவென்று தெரிந்து கொண்டு விட்டாயானால் இனி உனக்காக நான் இருந்து சொல்லித் தரக்கூடிய இந்த பாடங்கள் அத்தனையும் நீ தெளிவாக உணர்ந்து வாழத் தொடங்கி விடுவாய் என்பதுதான் உண்மை. எதிலுமே இந்த அப்பா உன்னை தேடி வந்து சொல்லித்தரும் எல்லா விஷயங்களையும் நீ என்னவென்று உன்னிப்பாக கவனிக்க மறக்காதே. உனக்காக யாரும் இல்லை என்று கலங்க வேண்டாம். உன் பிறப்பு தனியாகத்தான், உன்னுடைய இறப்பும் தனியாகத்தான். அதனால் இருக்கும் வரைக்கும் யாரையும் கஷ்டப்படுத்தாமல் வாழ்ந்துவிட்டு சென்று விட வேண்டும். உன்னை யார் கஷ்டப்படுத்தினாலும் உன்னை யார் கஷ்டப்படுத்தினாலும் அவர்களை விட்டு தூரமாக நீ விலகி விட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. எதையுமே நாம் தெளிவுபடுத்தி கொண்டு இந்த வாழ்க்கையில் உணர்ந்து கொள்ளும் இந்த நேரம் இனி நிச்சயமாக உனக்கு அதிர்ஷ்டம் என்பது சரியாகவே கிடைக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. அதிர்ஷ்டத்தை என்னவென்று என் குழந்தை தேடி பெற்றுக்கொள்ள நீ துணிந்து நிற்க வேண்டும் என்றால் உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு எல்லாவற்றையும் சரியாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நான் இருந்து நடத்துவது எல்லாமும் உனக்கு சரியான புரிதலை கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. என் அன்பு குழந்தையே, சுற்றி இருக்கும் இந்த சூழ்நிலைகள் உனக்கு எப்பொழுதும் நல்லதை உருவாக்கி தரட்டும். உன்னுடைய எதையும் ஒருவருக்கு நேர்மையாக இருக்கும் பொழுது உனக்கு ஒருபொழுதும் உண்மையாக இல்லாதவர்களின் முகமூடியை நிச்சயமாக அந்த இறைவன் உனக்கு காண்பித்து கொடுக்கின்றார். அவர் உன் முன்னால் அதனை நடத்தி காட்டுகின்றார். இது உன் வாழ்க்கையில் ஒரு இழப்பு இல்லை என்பதனை புரிந்து கொள். இது உனக்கான மிகப்பெரிய பாதுகாப்பு. இவர்களின் உண்மையான முகத்தை நீ தெரிந்து கொள்வதுதான் உனக்கு பாதுகாப்பு என்பதனை புரிந்து மனிதர்களையும் தேவையற்ற விஷயங்களையும் இந்த வாழ்க்கையிலிருந்து நான் உனக்கு எப்படி வெளியேற்றுகின்றேன், அதுபோல தெய்வமும் உனக்கு நடத்துவதையெல்லாம் நீ எப்பொழுதும் சரியாக புரிந்து கொண்டால் அது போதும். உனக்கு நல்லதே நடக்கும் என்பதனை எப்பொழுதும் என் குழந்தை நீ தெளிவாக தெரிந்து கொள்வாய். நடக்கும் நல்ல விஷயங்கள் அத்தனையும் என் குழந்தை கட்டாயமாக நீ என்னவென்று உணர்ந்து புரிந்து கொள்வாய் என்பதனை நீ மறந்து விடாதே. என்ன நடக்கிறது என்பதனையெல்லாம் நிச்சயமாக சாயப்பா சொல்லிவிடுவேன். உன்னுடைய வாழ்க்கையில் இருந்த சில விஷயங்கள், உன்னுடைய வாழ்க்கையில் இருந்த சில கஷ்டங்கள் என்று இதையெல்லாம் நினைத்து என் குழந்தை இனியும் நீ கலங்கிக் கொண்டிருக்காதே. உனக்கு நடப்பது எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். உனக்கு நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் நிச்சயமான புரிதலை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இனி எதற்காகவும் என் குழந்தை நீ வருத்தம் கொண்டு வேதனை கொண்டு தவிர்க்காதே. சாயப்பா இருக்கும்பொழுது உன்னை சூழ்ந்து வருகின்ற பிரச்சனைகள் என்னவென்றால் அதிலிருந்து நான் உன்னை மீட்டெடுப்பேன் என்பதனை நீ மறக்காதே. காலம் சில நேரங்களில் சில அபாயகரமான விஷயங்களை நம் வாழ்க்கை நடக்கும்.
சில கடினமான விஷயங்களை உன் வாழ்க்கையில் கொடுக்கும். பொதுவாகவே குழந்தைகளை பெற்றவர்களுக்கு அவரவர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய சோதனையை கொடுக்கக்கூடிய விஷயம் என்ற ஒன்று இருக்கிறது என்றால், அவர்கள் பெற்ற குழந்தைகளினுடைய எதிர்காலத்தை பற்றிய மிகப்பெரிய கவலைதான். அவர்களின் குழந்தைகள் நல்லபடியாக இருந்தால், அவர்கள் இந்த வாழ்க்கையில் ஏதோ ஒன்றை சாதித்து விட்டதாக உணர்வார்கள். ஆனால் அப்படிப்பட்ட சாதனையை இங்கு யாரும் செய்ததற்கு எந்த குழந்தைகளும் அனுமதித்து விடவில்லை. பல கஷ்டங்களையும் துன்பங்களையும் கொடுக்கத்தான் சிலர் நினைக்கிறார்கள். எல்லோரையும் இந்த அப்பா சொல்லவில்லை. சில குழந்தைகளினுடைய மனநிலை எப்பொழுதும் இப்படித்தான் இருக்கின்றது. சில குழந்தைகள் எப்பொழுதும் இது போன்று தான் நடந்து கொள்கிறார்கள். யார் என்ன நினைத்தால் என்ன, அவர்களை எப்படி இருந்தால் என்ன, நாம் என்ன அவர்களை நம்மை பெற்றுக்கொள்ள சொன்னோமா? அவர்கள் தானே நம்மை பெற்றோர்கள். அப்படியானால் இதையெல்லாம் செய்ய வேண்டிய கடமை அவர்களுடையது. அவர்கள் கடமையாகத்தானே அவர்கள் செய்கிறார்கள். இதற்கு நாம் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்பது போன்ற எண்ணங்கள் உருவாகி கொண்டிருக்கின்றது. இந்த குழந்தைகளுக்கு மத்தியில் புரியவில்லை, நாளை நம் குழந்தை நம்மை இப்படி நடத்தினால் அது நமக்கு எத்தனை பெரிய வேதனையை கொடுக்கும் என்பது இவர்களுக்கு இன்னமும் புரியவில்லை. சாயப்பா எல்லாவற்றையும் எடுத்துச் சொல்லும் நேரம் உனக்கு இந்த வாழ்க்கை நடத்துகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் நிச்சயமான உண்மைகளை உனக்கு சொல்லிவிடும் பொழுது, அப்பா உனக்காக நடத்தும் எல்லா மாற்றங்களும் நிச்சயம் உனக்கு இதுபோல நடத்திக்கொள்ள துடிக்கும்போது அவர்களுக்கு சரியானதொரு பாடத்தை கொடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டதல்லவா? என் குழந்தையே, எதற்காகவும் நீ கலங்காதே. உன் அப்பா உன்னோடு இருந்து உனக்கான அனைத்தும் நிச்சயமாக நிறைவேற்றித் தருவேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. எல்லாம் நன்மைக்கு. ஓம் சாய்ராம். நன்றி. வணக்கம்.